உடல் அரிப்பு, உடம்புல அரிப்பு வந்துருச்சுன்னா எதனால் வந்துச்சுன்னே தெரியாது. உள் உறுப்புகள் சரியில்லைன்னா வரும், மலச்சிக்கல் இருந்தால் வரும். அதை சரி செய்கிறதுக்கு கடுக்காய், அருகம்புல், பப்பாளி, நாட்டு மாட்டு பால், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் முழுதும் அரிப்பு. இந்த அரிப்பு வர்றதுக்கு காரணம் மலச்சிக்கல். முதல் காரணம் வந்து மலச்சிக்கல். மலம் வெளியேறாமல் இருந்துட்டு 3 நாளைக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு முறை போகிறோம், வாரத்துக்கு ஒரு முறை தான் எங்களுக்கு மலம் வெளியாகுது அப்படின்னு சொல்லி வயசானவங்களாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தோல் நோய் வந்துடும். அந்த தோல் நோய் வந்து வர்றதுக்கு எப்படி அறிகுறினாக்கா உடம்பு முழுக்க அரிக்கும். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சுனாக்கா பக்காக வந்து உதிர ஆரம்பிக்கும். அந்த தோல் நோய் அறிகுறி வந்து இந்த மாதிரி மலச்சிக்கல்ல இருந்து தான் உருவாகிறது. அது இல்லாமல் நல்ல உடம்பு சூடாக விடாமல் அவங்க பார்த்துக்கிறணும். தலையில் எண்ணெய் வைக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறையாவது அவங்க குளிக்கணும். குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும். சுடு தண்ணியில் குளித்தாங்கனாக்கா தோல் நோய் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். அவங்க சோப்பு அந்த மாதிரிலாம் போடாமல் அந்த ஆரம்ப நிலையாக இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து இதை வந்து உள்ளுக்குள்ளே குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா மலச்சிக்கல் இல்லாமல் போயிடும். தோலின் நிறம் பழைய நிலைக்கு வர்றதுக்கு, உடம்புல அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நாட்டு மாட்டு பால் ஒரு 150 மில்லி பால் நல்லா காய வச்சுட்டு, பெரியவங்கனாக்கா 150 மில்லி 200 மில்லி வரைக்கும் குடிச்சுக்கலாம். 10 வயசுக்குள்ள இளந்தாரி பிள்ளைங்க அப்படி இருக்குதுனாக்கா அவங்க கம்மியாக ஒரு 100 மில்லி அளவுக்கு இந்த மருந்தை தயார் பண்ணி குடிச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் அரிப்பு போக வரைக்கும். அருகம்புல் சாறு. ரோம கண்ணறைகள் வந்து அடைப்பு இருக்கும். வியர்வை மூலமாக வெளியேறாமல் இருக்க கசடுகளை மலத்தின் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த அருகம்புல் சாறு வந்து உதவியாக இருக்கும். அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. நல்லா அரைச்சி எடுத்து ஒரு 20 மில்லி அளவுக்கு அருகம்புல் சாறு இந்த பால் கூட சேர்த்துக்கிறணும். தினமும் நம்ம குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பாலோடு சேர்ந்து கூட்டு மருந்தாக குடிக்கும்போது அருகம்புல் சாறு ஒன்றுமே பண்ணாது, குடிக்கலாம். இப்போ அது கூட அரிப்பு கை வச்சா எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அரிப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். கடுக்காய். இந்த கடுக்காய் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். பொடியாக வச்சுருக்கிறேன். கடுக்காய் பொடி இந்த அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். மலச்சிக்கலை குறைக்கும், நல்ல மலம் வெளியேற்றிடும். அதே நேரத்தில் கழிவுகள் உள்ளே தங்கிக்கிட்டு இருந்ததுனாலும் அவங்களுக்கு அரிப்பு வந்து பட்டையாக உடம்பு முழுக்க அவங்களுக்கு அந்த அரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். கை வச்சா எடுக்க முடியாத அளவுக்கு அரிக்கும். பப்பாளி பழம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்றவங்க வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் போகும். தோலின் நிறத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரும். அரிப்பு உடம்பு முழுக்க இருக்குனாக்கா பப்பாளி பழம் ரொம்பவுமே உதவி செய்யும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடனாலும் சாப்பிட்டுக்கிறலாம், பாலோடு சேர்த்துக்கிறணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. தேன் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடம்புல எப்படியாப்பட்ட அரிப்பும் உடனே வந்த அரிப்பு ஒரு வேளையிலே சரியாயிரும். நாள்பட்டு தினமும் அரைச்சிக்கிட்டே இருக்குதுனாக்கா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இதை தினமும் குடிச்சிட்டே வாங்க. உடம்புல அரிப்புன்றதே இருக்காது. உடல் அரிப்பு போகிறதுக்கு கடுக்காய், அருகம்புல், பப்பாளி, தேன், நாட்டு மாட்டு பால் இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தோம்னா வயிற்றுக்குள்ளே போகும்போதே மலச்சிக்கல் சரியாகும். மலச்சிக்கல் சரியாகும் போதே உடலில் இருக்க அரிப்புகள் குறைஞ்சிரும். குடலில் இருக்கிற புண்களை போய் இதை ஆற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த குடலில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். சுரப்பிகள் சரியான முறையில் வேலை செய்யும்போது உடலில் இருக்க அரிப்பு போயிடும்.
உடல் அரிப்பு சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.